ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கிடுங்க பைபிளில். ரெண்டு ராஜாக்கள் 10:15. அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்ட போது தனக்கு எதிர்ப்பட்ட ரேகாபின் குமாரனாகிய யோனதாவை சந்தித்து அவனை உபசரித்து, என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையாய் இருக்கிறது போல உன் இருதயமும் செம்மையாய் இருக்கிறதா என்று கேட்டான். அதற்கு யோனதா, அப்படியே இருக்கிறது என்றான். அப்படி இருக்கிறதானால் உன் கையை தா என்று சொன்னான். அவன் தன் கையை கொடுத்த போது அவனை தன்னிடத்தில் ரதத்தின் மேல் ஏறி வர சொல்லி, நீ என்னோடே கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றார். அப்படியே இவனை அவன் ரதத்தின் மேல் ஏற்றினார்கள். இந்த யெகூ தேவன் சொன்ன வேலையை செய்து முடித்தான். எலியா செய்யாததை, எலிசா செய்யாததை யெகூவை கொண்டு கர்த்தர் செய்தார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த யெகூ மிகுந்த தைரியசாலி. இவனுக்கு எதிர்ப்பட்டு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் இவனுக்கு எதிர்ப்படுகிறான். அவனை இவன் சந்தித்த போது அவனை உபசரிக்கிறான். அவனுடைய இருதயத்தை குறித்து கேட்கிறான். என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கு. உன்மேல எனக்கு ஒரு நல்ல எண்ணம், நல்ல ஹார்ட் இருக்கு. உன்னை நான் நேசிக்கிறேன். ஆனால் உனக்கு அப்படி ஒரு இருதயம் இருக்குதா என்று அவன் கேட்கிறான். இன்றைக்கு நாம் ஒரு 5 காரியங்களை உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேன். இந்த ரேகாபின் குடும்பத்தினர், இந்த யோனதாபுடைய குடும்பம், இவர்களிடத்தில் இருந்த ஒரு 5 நற்குணங்களை இன்றைக்கு நாம் வேதத்திலிருந்து தியானிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை இந்த பெயர் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு தெளிவாய் பேசுவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இந்த குடும்பம் கர்த்தருக்காக பக்தியாயிருந்த ஒரு குடும்பம். தேவனுக்காக மிக பக்தி வைராக்கியத்தோடு பிரதிஷ்டையோடு தங்களை காத்து கொண்ட ஒரு குடும்பம் இந்த ரேகாபின் குடும்பம். இந்த யோனதாப், இந்த குடும்பம் கர்த்தரை உத்தமமாய் சேவித்து பிரதிஷ்டையோடு வாழ்கிறார்கள். அப்பொழுது முதலாவது ஒரு அனுபவம், நல்ல இருதயம். எல்லாரும் சொல்லுங்க, முதல் அனுபவம் என்ன? நல்ல இருதயம். நல்ல ஒரு ஹார்ட் ஆண்டவர் இவங்களுக்கு கொடுத்திருந்தார். என் இருதயத்தை போலவே இன்னொரு இருதயம், அதான் நல்ல ஒரு ஹார்ட். யெகூ கண்டுபிடிக்கிறான். என் இருதயத்தை மாதிரி உன் இருதயம் இருக்கா? இன்னைக்கு நீங்கள் அப்படி சொல்லணும், என்னோட ஹார்ட்டை மாதிரி உங்கள் ஹார்ட் இருக்கா? அவ்வளோ உத்தமமாக செம்மையா ஆண்டவருக்குரிய காரியங்களில் மற்றவர்களை நம்ம பார்க்கிறதுல நம்ம அந்த இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். ஆசீர்வாதம் எங்கிருந்து தான் வருது? இருதயத்தை பார்க்கிற தேவன், அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா, அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் வெளியரங்கமாய் நமக்கு பலனை கொடுக்கிறவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு முன்னால அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். வெளியில நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது அது மனுஷர்களுக்கு தெரியும். ஆனால் உள்ள நம்ம இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். இருதயம் சரியா இருந்தால் வெளியே ஆக்ஷன்ஸும் சரியா இருக்கும். சில நேரம் இருதயம் செம்மையா இருக்காது, ஆனால் வெளியில நல்ல காரியங்களை செய்யறது போல தெரியும். ஆனால் ஆண்டவர் இந்த நல்ல இருதயத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த யெகூ என்ன கேட்கிறான்? என் இருதயம் உன் இருதயத்தோட செம்மையா இருக்கு. உங்களை நினைக்கும் போது என் இருதயம் சந்தோஷப்படுது. என் இருதயம் உங்க மேல அன்பா இருக்கு. உங்க மேல ஒரு மரியாதை இருக்கு. உங்களை நல்ல எண்ணத்தோட பார்க்கிறேன். உன் இருதயம் அப்படி இருக்கா அப்படின்னு யெகூ யோனதாவை பார்த்து கேட்கிறான். யோனதாப் என்ன சொன்னா தெரியுமா? யோனதாப் சொல்றான், அதற்கு யோனதாப், அப்படியே இருக்கிறது. இந்த பதில் நம்ம வாழ்க்கையில் வரணும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை
இந்த இருதயத்தோட பார்க்கணும். ஆண்டவரே, நான் நல்ல இருதயத்தோட மற்றவங்களை பார்க்க எனக்கு கிருபை தாங்க. நல்ல இருதயத்தோட நான் சபையை பார்க்க கிருபை தாங்க. நல்ல இருதயத்தோட நான் ஊழியக்காரரை பார்க்க கிருபை தாங்க ஆண்டவரே. அப்போ இந்த யெகூ அவன் இருதயம் எப்படி செம்மையா இருக்கோ அப்படி ஒரு செம்மையான இருதயத்தை அவன் ஐடென்டிஃபை பண்றான், கண்டுபிடிக்கிறான். அப்படிப்பட்ட ஆட்கள் தான் நம்ம இணைஞ்சு ஊழியம் செய்ய முடியும். உங்க இருதயம் செம்மையா இருக்கணும், தேவனுக்கு முன்னால செம்மையா, உண்மையா, பரிசுத்தமா. அப்படி இருக்கிற இருதயத்துல தான் ஒன்னஸ் வரும். ஆவியானவர் அவங்கள ஒருமுகப்படுத்த முடியும். அப்போ யெகூ தனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை இவன் காண்பிப்பதற்கு யாரை தேடுறான்? தன் இருதயத்தை போல இன்னொரு இருதயத்தை தேடுறான். நீங்கள் அப்படிதான் மற்றவங்களை உருவாக்கணும். ஆண்டவரே, என்ன மாதிரி செம்மையில்லாத இருதயமாக இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நானும் செம்மையான இருதயமாக மாறணும். என்னை போல ஒரு செம்மையான இருதயத்தோட நாங்கள் உமக்கு மகிமையை கொண்டு வர கிருபைகளை தாரோம். அப்படி இருந்தால் தான் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு தான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் கையை கொடு, உன் கையை கொடு. அது எதுக்கு அடையாளம்? ஒப்பந்தம். ஒரு உறுதிமொழியோட ரதத்தில் ஏற சொல்கிறான். ஒரு செம்மையான இருதயம் இன்னொரு செம்மையான இருதயத்தோட கனெக்ட் ஆகும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்கு பலன் உண்டாகும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்ன உண்டாகும்? பலன் உண்டாகும். அப்போ நம்ம இருதயமும் செம்மையாக இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க இருதயத்தையும் செம்மையாய் மாற்றுவதற்கு ஜெபம் பண்ணணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல இருதயத்தை தான் கர்த்தர் தேடுறாரு, கர்த்தர் பார்க்கிறார். அந்த நல்ல இருதயம் இன்றைக்கு ஆண்டவரை எங்களுக்குள்ளே கொடுங்கப்பா. அந்த ஹார்ட் நல்லா இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். ஸ்தோத்திரம். எல்லாமே சரியாக இருக்கும். நாம் செய்கிற எல்லா காரியங்களும் சரியாக இருக்கும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு நிலை ஹார்ட் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய உள்ளான மனுஷனை குறிக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம ஹார்ட் அந்த பம்பிங் ஸ்டேஷன் அதை நீங்கள் நினச்சிடக்கூடாது. அது வெறும் பிளட்டை என்ன செய்யுது? அப்படி பம்ப் பண்ணி அதுதான் அதனுடைய வேலை. ஆனால் இருதயம்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பம்பிங் ஸ்டேஷனை சொல்லலை, உள்ளான மனுஷனை சொல்லுது. இருதயம்னு எங்கெல்லாம் பைபிளில் வருதோ அதெல்லாம் நீங்கள் இந்த ஹார்ட்டை நினச்சிடாதீங்க. நம்ம அறுவை சிகிச்சை, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இப்படியெல்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல, இதுவல்ல. நமக்குள்ள இருக்கிற அந்த உள்ளான மனுஷனை ஆண்டவர் சொல்றதுக்கு தான் நமக்கு புரியும்படியா இருதயம்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். இருதயம் அப்படின்னா உள்ளான மனிதன். அப்போ வெளிப்புறமான மனிதன் தான் இந்த சரீரம், இந்த கூடு. இந்த கூடு நல்லா இருக்கணும் அப்படின்னா உள்ளான மனுஷன் நல்லா இருக்கணும். அல்லேலூயா. 3 யோவான் 2ஆம் அதிகாரம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுக. ஆத்துமா, அந்த உள்ளான மனுஷன், அது நல்லா இருந்தால் உங்கள் வாழ்க்கையின் எல்லா பகுதியும் நல்லா இருக்கும். உங்கள் வாழ்க்கை முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்கும். உள்ளான மனுஷனில் நான் பலன் அடைய வேண்டும். கைகளை உயர்த்தி எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, உள்ளான மனுஷன்ல நாங்கள் பலப்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஒரு ஜெபம் செய்யலாமா? உள்ளான மனுஷன்ல நாங்கள் பலன் அடையணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து கேளுங்க. வெளிப்புறமான மனுஷன் அல்ல, உள்ளான மனுஷன்ல நாங்கள் பலன் அடைய கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தருவீராக. கொஞ்சம் வாய்களை திறந்து எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை நீர் செம்மையாயிருக்க விரும்புகிறீர். எங்கள் இருதயம் உமக்கு முன்பாக ஆண்டவரே செம்மையான நிலையில் இருக்க விரும்புகிறீங்க. ஆண்டவரே, வெளிப்புறமான மனுஷன் அல்லப்பா, உள்ளான மனுஷன்ல நாங்கள் பலன் அடைய கர்த்தர் கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஓ ரபா லபா கபா ரபா லபா ரபா ஷபா லகந்த ரபா லபா ரபா. கொஞ்சம் வாயை திறந்து எல்லாரும், வாய் திறந்து எல்லாரும் ஜபிக்கலாமா? ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்க உள்ளான மனுஷன் பலன் அடையட்ட ஆண்டவரே. எங்க உள்ளான மனுஷன்ல ஒரு புதிய பலன், ஒரு புதிய பலன்
பலன் இப்பொழுது உண்டாவதாக. உம்முடைய வார்த்தையை கேட்கும் போதே உண்டாவதாக. அந்த யோனதாபுக்கு இருந்த இருதயத்தை போல ஒரு செம்மையான இருதயம் எங்களுக்குள் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹார்ட்ல இருந்து பேச கிருபத்தாங்க, ஹார்ட்ல இருந்து பழக கிருபத்தாங்க ஆண்டவரே, மேலோட்டமா அல்ல. ஹல்லேலூயா. எங்கள் முழு இருதயத்தோடு உம்மை நேசிக்க கிருபத்தாங்க ஆண்டவரே. நாங்க செய்யற ஊழியங்களை எங்க ஹார்ட்ல இருந்து செய்யணும் ஆண்டவரே, இருதயத்திலிருந்து செய்ய கிருபத்தாங்க. கைகளை தட்டி ஒரு விச கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? உற்சாகமா உற்சாகமா நல்ல கைத்தட்டி ஆண்டவரே, எதை செய்தாலும் நாங்க இங்க இருதயத்திலிருந்து செய்ய கிருபத்தாங்க. ஓ ரைபாலாபா கபாரபாலபாரபா ஷபலகந்தரபலியாந்தரபலபரபலபரபா ஓ ரகமலகந்தரிபிலபரபலபரபா. ஸ்தோத்திரம். நம்முடைய உள்ளான மனுஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் லீட் பண்ணுவார், அவர் நடத்துவார். ரோமர் 8:14 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:9 கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், நம்முடைய ஆவியானவருடைய நடத்துதலுக்குள்ள நம்முடைய வாழ்க்கை இருந்தால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் இருதயத்தை சுத்தமாக காத்துக்கொள்ள முடியும். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக இருக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை இருதயத்தில் விருத்த சேதனை பண்ணணும். ரோமர் 2:29 உள்ளத்தில் யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஸ்தோத்திரம். சுத்திகரிப்பு. இருதயம் சுத்திகரிக்கப்படணும், சரீரத்தில் அல்ல. அப்ப ஆண்டவர் வெளிப்புறமான இந்த கூட, ஸ்தோத்திரம், இது சுத்தமா இருக்குன்னா இது தேவனுடைய ஆலயம். ஆனா முதல்ல உங்க இருதயம் கரெக்ட் ஆகணும். அந்த உள்ளான மனுஷன் நல்ல பலனா இருந்தா இருதயத்துல உள்ளான மனுஷன்ல விருத்த சேதனம் பண்ணணும். யூதர்கள் சரீரத்துல விருத்த சேதனம் பண்ணாங்க, அது மாம்சத்துல. ஆனா ஆண்டவர் சொல்றாரு ஆவியில, ஆவியின்படி இருதயத்துல விருத்த சேதனம். அதான் உள்ளான மனுஷன்ல சுத்திகரிப்பு, உள்ளான மனுஷனில் சுத்திகரிப்பு. அது வந்தாதான் உங்களுக்கு விடுதலை வரும், ஆசீர்வாதம் வரும். இந்த உள்ளான மனுஷன்ல சுத்திகரிப்பு இல்லாம நீங்க வெளிப்புறமான மனுஷன்ல எவ்வளவு நீங்க செஞ்சாலும் ஒண்ணுமே, ஸ்தோத்திரம், பிரயோஜனப்படாது. அப்ப முதல் காரியம் இருதயம், உள்ளான மனிதன் சுத்திகரிக்கப்பட நீங்கள் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? கிறிஸ்துவோடு நெருங்கி நெருங்கி வந்து ஜெபம் பண்ணி விடுதலை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய நன்மைகள் இவைகளெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் பலனை தருகிறார். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அப்போ உள்ளான மனுஷன்ல ஆண்டவரை நாங்கள் பலன் அடைய எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்யும். அப்போ இருதயம் சுத்திகரிக்கப்பட்டாதான் நீங்க பலன் அடைய முடியும். விருத்த சேதனம் இருதயத்துல செய்யப்படணும். உள்ளான மனுஷன்ல ஒரு விருத்த சேதனம், இதைத்தான் நான் என் ஹார்ட்ல கொண்டு வருவேன், இதைத்தான் சிந்திப்பேன், இதை சிந்திக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு விருத்த சேதனம் தேவை, சுத்திகரிப்பு தேவை. அப்போ சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு தான் பயன்படுத்தும். ஒரு ஸ்தோத்திரம், ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற அந்த வாளியை நம்ம அதை விட்டு வெளியே எடுக்க மாட்டோம். ஆனால் வீட்டில் கிச்சனில் இருக்கிற நல்ல சுத்திகரிப்புள்ள பாத்திரம் அதை நம்ம சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறோம், உணவுக்கு பயன்படுத்துகிறோம். அப்போ வித்தியாசம் இருக்குது. வெளியில் இருக்கிறது அது ஒரு விதமான பயன்பாடு, அது இப்படி இருந்தால் இதை இந்த லெவலில் விட்டு இந்த இடத்த விட்டு அதை வெளியே கொண்டு வர மாட்டோம். ஆனால் கிச்சனில் இருக்கிறது, உங்கள் டைனிங் டேபிளில் பரிமாறப்படுகிற பாத்திரங்கள் எல்லாம் ரொம்ப சுத்தமாக அதுக்குன்னு வச்சது அதுக்கு தான். அதை எடுத்து நம்ம என்ன செய்ய மாட்டோம், வேற எதுக்கும் பயன்படுத்த மாட்டோம். வீட்டுக்கு வெளியில் சுத்தம் பண்ணுறதுக்கு, போர்ட்டிகோலாம் சுத்தம் பண்ணுறதுக்கு இந்த பாத்திரத்தை எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. சாம்பாருக்குன்னு ஒரு பாத்திரம் வச்சுருந்தா அதுதான், அதில் எடுத்து தண்ணி எடுத்து வேற யூசேஜ் கிடையாது.
அப்போ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பாத்திரம் அது கனத்துக்குரியதாக, அதுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, அதை மட்டும் அது பயன்படுத்துறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். அதை கடந்து வேற எதுவும் அந்த பயன்பாட்டில் வராது. அது மாதிரி உங்க இருதயம் சுத்திகரிக்கப்பட்டா, ஸ்தோத்திரம், அதை கடந்து வேறொரு பயன்பாட்டிற்கு நாம் அதை பயன்படுத்தாதபடி எதற்கென்று கர்த்தர் அவைகளை முன்குறித்தாரோ, ஆமென், அவைகளுக்காக அதை பயன்படுத்த வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ என்ன புரியும்படியா சொல்றேன். கர்த்தர் என்னை எதற்காக ஏற்படுத்தினாரோ அவைகளை நான் செய்வதற்கு, அல்லது அவைகளை மாத்திரம் நான் செய்து முடிப்பதற்கு என் இருதயத்தில் கர்த்தர் ஒரு சுத்திகரிப்பை தர விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ இருதயம் சுத்திகரிக்கப்படும் போது நம்ம செயல்கள் சுத்திகரிக்கப்படும். உள்ளான மனுஷன் சுத்தமாகும் போது வெளிப்புறமான மனிதனும் சுத்தமாக்கப்படுகிறான். அப்போ முதலாவது உள்ளான மனுஷன்ல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும், கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவரே இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ண கிருபை தாங்க ஆண்டவரே, இன்னும் பலப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? நம்ம மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பதற்கு ஆவியின் பிரமாணத்தின்படி, அந்த ஆவியின் படி மாம்சத்தில் அல்ல இருதயத்தில் விருத்த சேதனத்தை செய்யும் போது நாம் ஆவியானவரால் நடத்தப்பட முடியும். நம்முடைய காரியங்களை எல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவா. ஆமென், அல்லேலூயா. அப்போ நல்ல இருதயம், ஒரு செம்மையான இருதயம், அது ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். அப்படி கனெக்ட் ஆகணும். அல்லது செம்மையான இருதயம் உள்ளவங்களோட செம்மை இல்லாத இருதயம் உள்ளவங்க கனெக்ட் ஆனால் சில நேரத்தில் இவங்களும் செம்மை இல்லாமலே போயிடுவாங்க. அதனால தான் நம்முடைய ஐக்கியம் ரொம்ப முக்கியம். நல்ல தேவனோட நெருக்கமாக இருக்கிறவங்க, அடிக்கடி சர்ச்சுக்கு வர்றவங்க, ஊழியம் செய்கிறவங்க, தேவனுக்கு மகிமையாக இருக்கிறவங்க, சர்ச்சுக்கு பிரயோஜனமாக இருக்கிறவங்க, ஊழியக்காரர்களை நேசிக்கிறவங்க, சபை போதகரோடு இணைந்து செயல்படுறவங்க, இவர்களோட உங்கள் ஐக்கியம், உங்கள் ஜெபம், உங்கள் ஐக்கியம் இருந்தால் உங்கள் இருதயமும் செம்மையாக இருக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். அங்கே இந்த ரேகாபின் குடும்பத்தினரை சந்திக்கும்படியாக கர்த்தர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு சொல்றார், நீ போய் அவங்கள போய் ஆலயத்துக்கு கூட்டிட்டு வா, சர்ச்சை கூட்டிட்டு வந்து அங்கே ஒரு அறை இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த ஸ்பெஷல் ரூமில் அவங்கள கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நீ என்ன பண்ணன்னா அவங்களுக்கு திராட்சரசம் எல்லாமே கொடுக்கணும். திராட்சரசத்தினால நிரப்பப்பட்ட குடங்கள். ஆமென். உங்களுக்கு வேணுமா குடங்குடமா திராட்சரசம்? நல்லது தானே. பைபிளில் போட்டிருக்கல, தீமோத்தை சுகவீனமாக இருக்கும்போது பவுல் சொல்கிறார்ல, உன்னுடைய பலவீனத்திற்கு திராட்சரசத்தை என்ன செய், கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோப்பா. இந்த ரேகாபின் குடும்பம் ஒரு பிரதிஷ்டையோடு இருந்தாங்கன்னு சொன்னேன். ஆலயத்துக்கு கூட்டிட்டு வந்து எல்லாரும் பார்க்கும்படியா இல்லை, அவங்க மட்டும், அவங்க ஃபேமிலி மட்டும் இருக்கும்போது குடங்குடமாக நிரப்பப்பட்ட திராட்சரசம், அடுத்து கிண்ணங்களில் திராட்சரசம், இதெல்லாம் கொண்டு போய் நீ ரேகாபின் குடும்பத்தினருக்கு முன்னால் வைக்கணும். அவர்களை நோக்கி திராட்சரசம் குடியுங்க அப்படின்னு சொல்லுங்க. நீ போய் சொல்லு, அவங்க திராட்சரசம் குடிக்கட்டும். குடங்குடமாக இருக்கு, பார்த்தா அப்படி குடிக்கணும் போல இருக்கும். ஆனால் 6ஆம் வசனத்தை பாருங்க, அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. யாருக்கும் தெரியாது. ஸ்பெஷலாக ஒரு ரூமில் உட்கார வச்சு இவங்க குடும்பம் மட்டும்தான் இருக்கு, யாருக்கும் தெரியாமல் நம்ம வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறோம், என்ன பேசுகிறோம், என்ன பிளான் பண்ணுறோம், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். ஆமென், ஸ்தோத்திரம். வீட்டில் இருக்கிறது போல ஒரு உணர்வு யாருமே இல்லை, இவங்க ஃபேமிலி மட்டும் இருக்கிறாங்க. தீர்க்கதரிசி சொல்கிறான், நீ திராட்சரசம் குடி. தீர்க்கதரிசியே சொல்லிட்டான்.
திராட்சரசம் குடி. ஆனால் இவர்கள் சொல்றாங்க, நாங்கள் திராட்சரசம் குடிக்கிறதில்லை. ரெண்டாவது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற ஒரு சத்தியம், நல்ல நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, நல்ல நடத்தையில் எந்த மாற்றமும் இல்லை. குட் பிஹேவியர், நல்ல நடத்தை அவங்க லைஃப்ல இருந்து அதை அவங்க விட்டு கொடுக்கல, அதில் காம்ப்ரமைஸ் ஆகலை, அல்ல நல்ல நடத்தையில் சமரசம் செய்து கொள்ளவில்லை. இன்னைக்கு நல்ல நல்ல பிஹேவியர்ஸ் இருந்தால் சில நேரங்களில் எங்கேயாவது கண்காணாத இடங்களுக்கு போகும்போது சமரசம் ஆயிடுவாங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. உங்கள் நல்ல நடத்தையில் ஒருபோதும் நீங்கள் சமரசம் செய்யாதிருங்கள். ஜெபனா ஜெபந்தான், கர்த்தருக்கு நான் செய்கிற ஆராதனைன்னா ஆராதனை. ஆமென், அல்லேலூயா. சர்ச்சில் இங்கே பக்கத்தில் இருந்தால் சர்ச்சுக்கு வருவோம், தூரமாக எங்கேயா போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் கண்காணாத இடத்துல எங்கே போகிறோன்னு யாருக்குமே தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் நடத்தையில் எப்பொழுதும் நாங்கள் உமக்கு மகிமையை கொண்டு வர கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நல்ல நடத்தை நமக்குள்ளே இருக்கணும். அந்த குடும்பத்தில் அந்த நடத்தையில் மாற்றம் இல்லை, சேஞ்சஸ் இல்லை. ஸ்தோத்திரம். சிலர் கொஞ்ச நாள் அப்படி நல்லா இருக்கும், அடுத்த ஜென்ரேஷன் வரும்போது அதெல்லாம் விட்டுருவாங்க. அந்த நடத்தை பிரதிஷ்டையெல்லாம் உடஞ்சி போயிடும். நம்ம அப்படி இருந்தோம், எல்லாரும் அப்படி இருக்க முடியுமா? ஆனால் அவர்கள் சமரசம் செய்யவில்லை. யோனதாப மாதிரி யோனதாபுடைய சந்ததி இருந்தது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, எங்கள் மூலமாக ஒரு நல்ல பக்தி உள்ள சந்ததி இந்த தேசத்தில் எழும்ப கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்மளை மாதிரி இந்த அபிஷேகம், இந்த கிருபை இப்படியே இந்த ஜென்ரேஷன் போகணும். யோனதாபுடைய சந்ததி, ரேகாபின் குடும்பம் அப்படி இருக்கிறாங்க. நடத்தையில் மாற்றம் இல்லை. சில நேரங்களில் ஸ்தோத்திரம், சில காரியங்கள், ஒழுங்குகள், தேவனுக்கு அடுத்த காரியங்களில் காண்பிக்கிற வைராக்கியம், இதெல்லாம் அடுத்த ஜென்ரேஷனில் அப்படி கொஞ்சம் குறைஞ்சி போயிடும். அப்படி என்றால் ஆசீர்வாதமும் சில நேரங்களில் இல்லாமல் போகிறது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கென்று சில மேன்மைகளை வைத்திருக்கிறார். உங்கள் குடும்பத்திற்கென்று ஒரு மேன்மை, தேவ சபைக்கென்று ஒரு மேன்மை. அதை நம்ம விட்டு கொடுக்க கூடாது, அதில் நம்ம சமரசம் ஆகக்கூடாது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க பாஸ்டர். ஸ்தோத்திரம். கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. மற்ற சர்ச்சிலெல்லாம் அப்படியெல்லாம் பண்ணுறாங்க, நீங்கள் கொஞ்சம் கண்டுக்கிடாமல் விட்டுருங்க. கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அப்படி இல்லை, மேன்மையை காத்துக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ரேகாபின் குடும்பம் அந்த மேன்மையை காத்து கொண்டாங்க. உங்களை நேசிக்கிறோம், உங்கள் கூட அன்பாக இருப்போம், அதே நேரம் சபை ஒழுங்கில் கரெக்டாக இருப்போம். அது ரொம்ப முக்கியம். சில நேரங்களில் சிலருடைய எதிர்பார்ப்பு, நம்மகிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறார் பாஸ்டர், அப்போ நம்ம என்ன செஞ்சாலும் ஏற்றுக்கிடுவார். அப்படி இல்லை, உங்கள் மேலே அன்பாக இருப்போம், உங்களை நேசிப்போம், உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், உங்களோடு இருப்போம். ஆனால் ஒழுங்குன்னு வரும்போது அதில் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீங்க? சிலர் பேருக்கு ஊழியக்காரங்க மேலே, பாஸ்டர் மேலே வருத்தம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் வர காரணம் தான். ரொம்ப நேசிக்கிறோம், நம்மளும் அன்பாக இருக்கிறோம், அப்போ நமக்காண்டி இதெல்லாம் விட்டா என்ன, அவர் நம்மளை கேர் எடுக்க மாட்டாங்க, பிரச்சனை இல்லை, இந்த காரியத்தை கண்டுகொள்ளாமல் போயிருங்க. அப்படி இல்லை, எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் வேத ஒழுங்கின்படி ஒழுங்குகளிலே நாம் காம்ப்ரமைஸ் ஆகவே கூடாது. ஹல்லேலூயா. நடத்தையில் மாற்றம் இல்லை. சில நேரம் அப்படியே சேஞ்சஸ் ஆகிட்டே இருப்பாங்க, அவங்க பிஹேவியர்ஸ் மாறிட்டே இருக்கும். நம்ம நடத்தை எப்படி இருக்கிறது? கிறிஸ்துவின் நடத்தையை பாருங்க. அவர் அந்த 3 வருஷம் ஊழியத்தில் அவருடைய பிஹேவியர் எல்லாமே நிறைய பேரை கவர்ந்து இழுத்தது. அவருடைய நடத்தையினால் அவரிடத்தில் ஈர்க்கப்பட்டவர்கள் ஏராளம். சகை ஈர்க்கப்பட்டான் அவருடைய பிஹேவியர்னால. இவர் எப்படிப்பட்டவரோ, இவரை பார்க்கணுமே, அவரை பற்றி கேள்விப்படுறான். உங்கள் பிஹேவியர்ஸ், உங்களுடைய நடத்தை சிலரை ஈர்க்கணும், ஆண்டவர் பக்கமாக கொண்டு வரணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரண்டை கொண்டு வரணும். ரொம்ப முக்கியமான காரியம் அதுதான். இல்லை ஆண்டவரே என்னால் முடியாது, அப்படி அல்ல. நம்முடைய நடத்தை அநேகரை கிறிஸ்துவின் பக்கம் ஈர்க்கக்கூடிய நிலையில் இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா?
லூக்கா 19:3 பாருங்க. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அப்போ அவரை பார்க்கறதுக்கு எது காரணமாக இருந்தால், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு அவனுக்கு தெரியலை இதுவரை. ஆனால் அவர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிறார், அவர் மரித்தவரில் உயிரோடு எழுப்புறார். அவருடைய நடத்தை 12 சீஷர்களை ஈர்த்து கொண்டு வருது. 70 சீஷர்களை அவர் பக்கம் கொண்டு வந்திருக்கு. ஏராளமான ஆண்கள் பெண்கள் அவர் பின்னால் போகிறாங்களே. அவருடைய பிஹேவியர்னால, அவருடைய நடத்தையை கேள்விப்பட்டு ஈர்க்கப்பட்டவன் பார்க்க வகை தேடுகிறான். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் நடத்தையினால் ஈர்க்கப்படுறவங்க தேவனுக்காக வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய நடத்தையை கேள்விப்பட்டவன் பார்க்க விரும்புகிறான். நிறைய பேர் சொல்கிறாங்களே, இது உண்மையா? உண்மையிலே அவர் அப்படித்தானா? ரொம்ப எல்லாரையும் நேசிப்பாராம, நம்மளை மாதிரி பாவிகளை கூட நேசிக்கிறாராம. அவருடைய நடத்தை, அவருடைய பிஹேவியர், பாவிகளுடைய வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ இது அவனை ஈர்க்கிறது. இன்னைக்கு நம்மை குறித்து அப்படி ஒரு சாட்சி சொல்லப்படணும். நம்முடைய நடத்தை, பிஹேவியர், இது ரொம்ப முக்கியம். அதில் போனாலே வல்லு சல்லுன்னு விழுந்துருவாங்க. இந்த ஆள்கிட்ட பேசவே முடியாது, இந்த அம்மாட்ட பேசவே முடியாதுப்பா. ஸ்தோத்திரம். எப்போவும் யாரையா குறை சொல்லிடுவாங்க, எப்போவும் யாரையா திட்டுவாங்க. அப்படி நடத்த இருந்தால் உங்களால் யாரும் ஈர்க்கப்பட மாட்டாங்க, யாரும் உங்கள் கிட்ட வரமாட்டாங்க. நிறைய பேர் தனிமைப்படுத்தப்பட காரணம் என்ன? ஸ்தோத்திரம். அநேக நேரங்களில் கடினமான வார்த்தைகள். நீங்கள் அப்படி யாரையா திட்டிகிட்டே இருங்க, ஒரு டைமில் நீங்கள் லோன்லினஸ் ஆயிடுவீங்க, தனிமை உணர்வுக்குள்ளே போயிடுவீங்க. உங்களை எல்லாருமே விட்டுருவாங்க, உங்கள் கூட சேர்றதுக்கே ஆள் இருக்காது, நீங்கள் தனி மரமாயிருவீங்க. அப்போது உங்கள் பிஹேவியர் அதுதான் மற்றவங்களை ஈர்த்து கொண்டு வருது. ஸ்தோத்திரம். சர்ச்சுக்கு வர்றாங்க, ஏன் நம்மகிட்டெல்லாம் வந்து ஜெபம் பண்ண நினைக்கங்க, அவர் பாஸ்டரை தேடி போய் ஜெபம் பண்ணுறாங்கன்னா ஈர்க்கப்படுறாங்க. ஏதோ ஒன்று, நடத்தையாக இருக்கலாம், வார்த்தையாக இருக்கலாம், செயல்கள் நிறையா இருக்குல்ல, இதெல்லாம் ஈர்க்கும் ஜனங்களை. அப்போ போய் ஜெபம் பண்ணுவோம். சிலர் தான் ஜெபம் பண்ணே வரமாட்டாங்க, இப்போ தேடி வர்றாங்க, எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியம் அவர்களை ஈர்த்து கொண்டு வருகிறது. இதெல்லாம் ஆண்டவருடைய கிருபை. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? உங்க பக்கம் ஜனங்கள் உங்களை தேடி வந்து கர்த்தரண்ட திரும்பணும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட நிலை வரணும்னா தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் பிஹேவியர், உங்கள் நடத்தை சரியானதாக இருக்கணும். இதை தான் பார்ப்பாங்க ஆட்கள். இது கரெக்டாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பேரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்வார். ஏசாயா 53 அதிகாரத்தில் இருக்குது கடைசியில். பலவான்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்தாங்களாம். பெரிய பெரிய ஆட்கள்லாம் இயேசுநாதரை தேடி வந்தாங்க. காரணம் அவருடைய நடத்தை, அவருடைய பிஹேவியர். நம்ம வர்ற ஆளை பூரா ஏசி, அவன் சூத்த, இவன் சூத்த, அந்த ஆள், இந்த அம்மாட்ட இந்த குறை இருக்குது, அந்த ஐயாட்ட இந்த குறை இருக்குது, இப்படியே சொல்லி எல்லாரையும் அனுப்பிடுவோம். இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வந்த ஒருவரையும் புறம்பே தள்ளவில்லை. அதுக்குன்னு குடிகாரன் சர்ச்சுக்கு வந்து அப்படியே குடிகாரனாகவே இருக்குன்னு அர்த்தம் இல்லை. வரட்டும் முதல்ல, அதுக்கப்புறம் நம்ம சரி பண்ணலாம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? வந்த முதல் அன்னைக்கு ஸ்தோத்திரம், நீ உள்ளே வராதங்க கூடாது. அவனை கரெக்ட் பண்ணக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். வந்தவர்கள் வந்த வண்ணமாகவும் இருக்கக்கூடாது, வந்து மாற்றம் அடையணும். மாற்றம் அடைவதற்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நிக்கோதேமு ரகசிய கிறிஸ்தவனாக இருந்தான். நல்லா கவனிங்க, ரகசிய கிறிஸ்தவன். 3 வருஷம் ஆச்சு அவன் பகிரங்கமாக தேவனுடைய நாமத்தை அறிக்கை பண்ணுறது. நீங்கள் பின்னால் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை அடக்கம் செய்வதற்கு அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பும் நிக்கோதேமும் வர்றாங்க. நீங்கள் பின்னால் வாசித்து பாருங்க, தெரியும். பகிரங்கமாக வர்றான். அவனும் அப்படிதான், அரிமத்தியா ஊரானாகி யோசேப்பு. இந்த நிக்கோதேமு போதகன், அவன் ஒரு பிரீஸ்டா இருந்தவன். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிங்க, வாசித்து பாருங்க. அவன் ஒரு பரிசேயன். அவன் ராத்திரி வந்து நடுராத்திரி ஆண்டவர்கிட்ட பேசுறான். இயேசுநாதர்கிட்ட வந்து, இந்த மறுபடியும் பிறக்கிறதுனா என்னது? ஸ்தோத்திரம். அது என்னதியா? அவர்கிட்ட கேட்குறான்.
அப்போ அவர் சொல்கிறாரு, தெளிவாக சொல்கிறார், ஆவியினாலும் ஜலத்தினாலும் பிறக்கிறது. அதுக்கப்புறம் புரிய வைக்கிறார். அவன் பிரீஸ்ட், ஆனால் இந்த சத்தியம் அவனுக்கு தெரியலை. ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்கள் சத்தியமுள்ள சபையில் ஞானசானம் எடுக்கணும். சத்தியமே தெரியாத ஒரு நபரிடத்தில் ஞானசானம் எடுத்தால் மறுபடி சத்தியமுள்ள சபையில் சத்தியத்தை போதிக்கிற, சத்தியத்தை அறிந்திருக்கிற ஒரு போதகர் கையில் ஞானசானம் எடுக்கணும். அரைகுறைய மூழ்கி தான் எடுத்தோம், ஆனால் சத்தியம் இல்லாத இடத்துல எடுத்தால், சத்தியமே தெரியாத ஒரு நபர்கிட்ட எடுத்தால், சத்தியம் அறிந்த பிற்பாடு சத்தியம் உள்ள இடத்துல எடுக்கணும். ஒரே ஞானஸ்நானம்னா என்ன தெரியுமா? சிலர் இதை சொல்லுவாங்க, ஒரே ஞானஸ்நானம். கரெக்ட் தான். ஒரே ஞானஸ்நானம் என்றால் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் சத்தியமுள்ள ஒரு ஊழியர் கையில் சத்தியமுள்ள சபையில் எடுப்பது தான் ஒரே ஞானஸ்நானம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? குழந்தைகளில் தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிறது வேதத்தின்படி சரியானதில்லை. இன்றைக்கி பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் சிலர்லாம் இன்டர்வியூவில் பேசுகிறாங்க, ஆனால் இந்த ஞானஸ்நானத்தை டச் பண்ணவே மாட்டேங்காங்க. ஏன்னா யாரையோ ஒரு ஆளை பாதிக்கணும், காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. பெரிய சத்தியங்களை போதிக்கிறாங்க. நானும் சிலருடைய இதை எப்போ நேரம் எடுத்து கேட்கும்போது அவங்க ஸ்பீச்சில் கரெக்டாக அதை மட்டும் என்ன பண்ணுவாங்க, கட் ஷாட் பண்ணி போயிடுவாங்க. நிறைய பேர் பெரிய பெரிய தேவனால் பயன்படுத்தப்பட்டவங்க கூட அந்த ஞானஸ்நானத்தை கரெக்டாக டீச் பண்ண மாட்டேங்காங்க. ஏன்னா ஏதோ ஒரு சிலருக்கு அது பாதிப்பை உண்டாக்கணும். அதுவல்ல பிரியமானவர்களே, சத்தியத்தை சரியாய் போதிக்கும் போது தான் விடுதலை உண்டாகும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவங்க என்ன கொண்டு வர்றாங்க இன்னைக்கு? நிறைய பேர் பழைய ஆட்கள் கூட இந்த உபதேசங்களில் வித்தியாசம் இருக்கலாம், பிரச்சனை இல்லை, ஆனால் நம்ம எல்லாரும் ஒரே ஆண்டவரை தான் ஆராதிக்கிறோன்னு கொண்டு வராங்க. உபதேசத்தில் வித்தியாசம் இருந்தாலே ஒரு மனம் பாதிக்கப்படும். உபதேசத்தில் வித்தியாசம் இருந்தால் குடும்பங்கள் உடைக்கப்படும். இதெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம், அனுபவபூர்வமாக பார்க்குறோம். ஆனால் இதில் காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. ஞானஸ்நானமாக அது பிரச்சனை இல்லை அப்படின்னு கொண்டு வந்துடுறாங்க. தெளிவாக சிலர் பேசுகிற கூட தெளிவாக பேச மாட்டேங்கிறாங்க. தண்ணீரில் மூழ்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுக்கணும்னு சொல்கிற ஆட்கள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. கூட்டம் போது நல்ல பெண்டிகாஸ்ட் அனுபவம் உள்ளவங்க தான், ஆனால் இதை பேச மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. வியூவர்ஸ் வராது, சர்ச்சில் ஆத்துமாக்கள் வராமல் போயிடுவாங்க. இப்போ பொதுவாக பேசினா எல்லாரும் பார்ப்பாங்க, எல்லா மக்களும் பார்ப்பாங்க. ஸோ இதுக்காக சில காரியங்களை அப்படியே தளர்த்தி காம்ப்ரமைஸ் ஆயிடுறாங்க. நீங்களும் நானும் உறுதியாய் அறிந்த சத்தியத்தில், வேதம் நமக்கு காட்டுகிற சத்தியத்தில் உண்மையாக இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆமென், ஹல்லேலூயா. நிக்கோதேமு கடைசியில் அவனும் இந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் தான் இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணுவதற்கு அவங்க வர்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் பிறகு வீட்டில் போய் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். அப்போது டைம் எடுக்கு. ஆண்டவர் அவனுக்கு உபதேசங்களை கொடுத்து ராத்திரி கேட்டு எல்லா சத்தியத்தை அறிந்தாலும் அவன் பகிரங்கமாக வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆகுது. பகிரங்கமாக வர்றதுக்கு 3.5 வருஷம் ஆகுது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளே, கொஞ்சம் டைம் எடுக்கும் சில ஆட்கள் உருவாக்கப்பட. அந்த நேரத்தை கொடுக்கணும் சபை. உடனே வந்தோடனே 100க்கு 100 நம்மளை மாதிரி பரிசுத்தம் ஆயிட மாட்டாங்க. வந்தோடனே அவங்க ஆவியில் களி கூற முடியாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். அந்த டைமை கொடுக்கறதுக்குள்ளே நம்ம என்னென்னமோ பேசிடுவோம். ஆவியிலே அனல் இல்லை அந்த சிஸ்டருக்கு, ஆவி ஒன்றுமே இல்லை, செத்த பிணமாய் போகுது சபையில். பாருங்கள், ஆவியானவரே இல்லை அப்படின்னு. டைம் கொடுங்க. நம்ம ரட்சிக்கப்பட்டு பலப்படுறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சு? நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு? நம்ம கீழ்ப்படிந்து ஞானஸ்நானம் எடுக்க எவ்வளோ காலம் ஆச்சு? ஆனால் வர்றவங்க கொஞ்சம் கூட டைம் கொடுக்கறதே இல்லை. உடனே அவங்க நம்மளை மாதிரி அப்படியே கைத்தட்ட நம்மளை மாதிரி வரணும்னா நம்ம அறியாமையில் பேசுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அப்படி அல்ல, நாம் கொஞ்சம் நேரம் கொடுக்கணும். யோவான் 19ஆம் அதிகாரத்தில் இருக்குது,
39 வசனத்தில், ஆரம்பத்தில் ஒரு ராத்திரியில் இயேசுவினிடத்தில் வந்திருந்த நிக்கோதேமு என்பவன் வெள்ளை போலமும் கரிய போலமும் கலந்து ஏறக்குறைய 100 ராத்தல் கொண்டு வந்தான். அவர்கள் 40 வசனத்தில் யாரெல்லாம்? அந்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பும் இந்த பிரிஸ்ட் நிக்கோதேமும் அவர்கள் இயேசுவின் சரீரத்தை எடுத்து யூதர்கள் அடக்கம் பண்ணும் முறைமையின்படியே அதை கந்த வர்க்கங்களுடனே சீலைகளில் சுற்றி கட்டினார்கள். 2 பேரும் சேர்ந்து தான் அடக்கம் பண்ணுறாங்க. எவ்வளோ வருஷம் ஆச்சு? 3 வருஷம் ஆச்சு. சரி, 3 வருஷம் ஆச்சு. 3 இயர்ஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். 3 வருஷத்தில் சர்ச்சில் வர்றவங்க எல்லாருமே ஊழியத்தில் பயன்பட்டுறணும். 3 வருஷத்துக்கு வரைக்கும் நீங்கள் பயன்படலைன்னா அப்படியே உட்காந்துருவீங்க. பிறகு உங்களை பயன்பட வைக்கவே முடியாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? நம்மளால் முடியாதுங்க, நம்ம ஜோம் பண்ணுறோம், அதெல்லாம் வேற ஆள் செய்வாங்க. அப்படி இல்லை. 3 வருஷம் சும்மா உட்காந்துட்டோம், அடுத்து நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. எவ்வளோ தான் எழுப்புதல் வந்து பிரசங்கம் பண்ணாலும் 2 நாளில் படுத்து திரும்பி உட்காந்துரும். 3 வருஷம்தான் டைம். 3 வருஷத்தில் கர்த்தருக்காக எழும்பணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். யூதருக்கு பயந்தான். 38 வசனத்தில் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அந்தரங்க சீசனாக இருந்தான், இப்போ பகிரங்க சீசனாக வர்றான். 3 வருஷம் ஆச்சு. அந்தரங்க சீசன், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கு அந்தரங்க சீசன். அப்போ இயேசு எத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சார்? 3 வருஷம். சரி, ஊழிய ஆரம்பத்தில் வந்திருந்தாலும் வெளியே தெரியாமல் என்ன செய்கிறான்? 3 வருஷம் அவரை சேவிக்கிறான், பின்பற்றுகிறான். சிலுவை மரணத்தின் போது பகிரங்கமாக வர்றான். சர்ச்சுக்கு வந்து உங்கள் வீட்டில் யாராவது இப்படி இருந்தாங்கன்னா, ரகசிய கிறிஸ்தவங்களா அப்படி வந்து போய் ஆண்டவரை தெரியும், ஆண்டவரை ஆராதிப்பாங்க, ஆனால் நெருக்கமாக வரமாட்டாங்க. அப்படி இருந்தால் இன்றைக்கி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை, எங்கள் குடும்பத்தில் இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆயிட்டு, இந்த யோசேப்பு இந்த நிக்கோதேமு 3 வருஷத்தில் அவங்க பகிரங்க சீசர்லாம் மாறினது போல் என் வீட்டில் என் மனைவி, என் கணவன், என் பிள்ளைகள், எங்கள் பெற்றோர் ஆண்டவரை பகிரங்க சீசர்லாய் மாறுவதற்கு கர்த்தர் கிருபை தருவீராக. வலது கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 3 வருஷம்தான் டைம். 3 இயர்ஸில் அவங்கள உருவாக்கிடணும். இல்லைன்னா அவங்க வந்து சர்ச்சில் செயல்படாமல் ஆயிடுவாங்க. நல்ல ஊழியத்தில் உருவாக்கணும். அதான் வர்ற எல்லாரையும் நம்ம பயிற்சி கொடுக்குறோம். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபத்தில் நடத்தி உருவாக்கி தான் அவங்கள பயன்படுத்துகிறோம், சும்மா இல்லை. நம்ம கர்த்தருக்காக நிற்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவரே எங்கள் நடத்தையில் பிறரை ஈர்த்தும்மண்டை கொண்டு வரக்கூடிய கிருபைகளை தருவீராக. நம்ம பிஹேவியர்ஸ்னால தான் ஜனங்கள் வர்றாங்க. ஸ்தோத்திரம். பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கை கொடுத்து பேசுங்க. அப்படியே மூஞ்ச தூக்கி வச்சுட்டு, இது யார், ஒரு மாதிரி இந்த ஆள் வந்திருக்காரு, இந்த சிஸ்டர் யார், புதுசாக இருக்குது, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அது வாலண்டியர்ஸ் இருக்கா, கை கொடுத்து பேசுங்க. நல்லா இருக்கிறீங்களா? பேசுங்க. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்லாமா? நம்பர் வாங்கிட்டு போய் நீங்கள் தனியாக ஒரு இதை கொண்டு போயிடக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாது. அதெல்லாம் இங்கே நாங்கள் பார்த்துக்கிடுவோம். நீங்கள் வர்றவங்களை விசாரித்து நல்லா இருக்கிறீங்களா, அந்த மாதிரி ஊழியங்களை செய்யணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். சிலர் சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. சில ஆட்கள் புதுசாக வர்றவங்க பார்த்தா நம்ம மக்கள் வீடுகளில் எங்கேயா கூட்டம்னா அங்கே உட்காந்துருப்பாங்க. என்னையா சர்ச்சுக்கே வரல, 2 வாரம் வந்தேன். அவங்களோட அட்டாச் ஆகிடுறாங்க, சர்ச்சை விட்டுறாங்க. இன்றைக்கி உங்களோட அட்டாச்சாக இருக்கிறவங்க எத்தனை பேர் சர்ச்சில் அட்டாச்சாக இருக்காங்க? உங்கள் கூட நெருக்கமானவங்க சபையோட நெருக்கமானோம். உங்கள் கூட நெருக்கமாகறவங்க பாஸ்டரோட நெருக்கமாகணும். மற்ற விசுவாசிகளோட இந்த சபையில் நீங்கள் இருக்கிறது போல் அவர்களும் சர்ச்சுக்குள்ளே வரணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம நன்மைக்காக வச்சுட்டு அந்த ஆத்துமாக்களை அனுப்பிடக்கூடாது. ஆண்டவரே, அந்த ஆத்துமா உமக்கு பயன்பட கர்த்தர் கிருபை தாங்க. சர்ச்சுக்கு வர்ற ஆத்துமா எதுக்காக தர்றாரு? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் பிடிக்கிறதுக்கு இல்லை, உங்களோட ஃபெல்லோஷிப் வச்சு நீங்கள் பேசிட்டு சுக துக்கத்தை விசாரிச்சுட்டு நீங்கள் ஒரு ஐக்கியம் வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை. அந்த ஆத்துமா எக்யூப் ஆகி கிறிஸ்துவுக்கு முன்னால் ஒரு நாள் நிற்கணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஆண்டவரே, சர்ச்சுக்கு வர்ற ஒவ்வொரு ஆத்துமாக்களோட எங்களுக்கு நீங்கள் தருகிற ஐக்கியம் எங்கள் சுயநலத்துக்காக அல்ல ராஜா, எங்கள் நட்பு வட்டாரத்துக்காக அல்ல. ஆண்டவரே, அவர்கள் உமக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இந்த சபையின் தரிசனம் நிறைவேறுவதற்காக நாங்கள் எல்லாரும் இணைந்து நிற்க கிருபைகளை தாரும். ஆமேன். இந்த சர்ச்சோடைய விஷன் நிறைவேறுவதற்காகத்தான் நம்மளெல்லாம் ஒன்றா சேர்த்துருக்காரு ஆண்டவர். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமேன்.
ஸ்தோத்திரம். நம்ம வீட்டில் வந்து காப்பி டீ வடை சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இல்லை. ஒவ்வொரு பிலிவரோட நமக்கு இருக்கிற ஃபெல்லோஷிப் எதுக்காகனா, நம்ம எல்லாரும் இணைந்து இந்த பட்டணத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்து தேவனுடைய தரிசனத்தை இந்த சபையில் நிறைவேற்ற வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். சர்ச்சில் வந்து எல்லா ஐக்கியமும் கிடைச்சிட்டு ஊழியத்துக்கு நம்ம எல்லாரும் வந்து நிற்கணும். ஒரு ஊழியன்னா அவ்வளோ பேரும் வந்துடணும். அதுதான் ஆசீர்வாதம். சிலர் ஊழியங்கள் கூட்டங்களுக்கு வர்றதே கிடையாது. ஏதாவது வீடுகளில் ஃபங்க்ஷன் அப்படின்னா லீவ் எடுத்து வர்றாங்க, தப்பு இல்லை. அதே மாதிரி கூட்டத்துக்கு வர கர்த்தர் கிருபை தருவாராக. அப்போ சபை ஐக்கியம் ஒவ்வொரு தனிநபரோட கனெக்ட் ஆகிறதுக்கு இல்லை. சில சர்ச்சுக்கு வர்றதே அதுக்கு தான். நிறைய கான்டெக்ட்ஸ் கிடைக்கும் பாஸ்டர். புதுசாக நிறைய பேரை பார்க்கலாம், பழகலாம், நல்லது, தப்பு இல்லை. அதை உங்கள் வட்டத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு இல்லை. தேவ தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஆண்டவர் ஆத்துமாக்களை தர்றார். ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயம் பண்ணி பாருங்கள், அதில் இருக்கிற சிரமம் தெரியும். இந்த சபையில் என் மூலமாக ஞான ஸ்நானத்துக்கு உள்ளே வந்தவங்க உண்டு, ஊழியத்தில் உருவாக்கப்படுறவங்களும் உண்டு. எதுக்காக சொல்கிறேன்னா, அப்போ தான் அந்த கஷ்டம் தெரியுது, அந்த வலி தெரியுது. நம்ம ஈஸியாக கிடச்சிரும். சர்ச்சுக்குள்ளே வந்தோடனே எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போகிறாங்க, இவ்வளோ நல்லா இருக்குது மெசேஜ் எல்லாம், இந்த விசுவாசி நல்லா இருப்பாங்க. நாங்கள் கொடுக்குற செய்தியில் இந்த சபை ஒரு நேம், அந்த மதிப்பில் தான் ஜனங்கள் உங்களை எடை போட்டு உங்களோட கனெக்ட் ஆகுறாங்க. நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. நம்ம ரொம்ப அழகாக இருக்கோம், நம்ம நிறையா செய்கிறோம் சர்ச்சில், அதனால நம்மகிட்ட வந்து யாரும் கனெக்ட் ஆகலை. இந்த சபைக்குன்னு ஒரு மதிப்பு ஆண்டவர் வச்சுருக்கார். அந்த நிலையில தான் அவங்க உங்களை பார்க்குறாங்க. இந்த சர்ச்சுக்கு போகிற விசுவாசிப்பா நல்லா இருப்பாங்க, உங்களோட ஐக்கியம் வைக்காங்க. நீங்கள் இந்த ஐக்கியத்தை உங்கள் சுயநலத்துக்காக இல்லை, ஆண்டவரே உங்கள் ராஜ்யத்தை கட்டுவதற்காக நாங்கள் பயன்படுத்தணும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? இப்போ உங்களெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்காருன்னா எங்கள் லாபத்துக்கு இல்லை, உங்களெல்லாம் எக்யூப் பண்ணி பரலோகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கணும், ஊழியத்தில் உருவாக்கணும். அதுக்காகத்தான் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். மந்தையை ஏன் ஆண்டவர் கொடுத்தாரு? மெய்ப்பனுக்கு மேய்க்கணும், மந்தைய உங்களை லீட் பண்ணணும். சும்மா உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி சிலர் அதுதான் விரும்புகிறாங்க. பாஸ்டர் எங்களை டச் பண்ணக்கூடாது, பாட்டு பாடுங்க, ஜெபம் நடத்துங்க, நல்ல பிரசங்கம் பண்ணுங்க, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்கள், நாங்கள் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டோம், நீங்கள் எங்களை தொந்தரவு பண்ணாங்க. நடத்தையை மாற்று, அதை மாற்று, இதை மாற்று, இதெல்லாம் ஒத்து வராது. பிரசங்கம் பண்ணோமா போனோமான்னு இருக்கணும். ஆண்டவர் எங்களை அதுக்காக வைக்கலை, வெறும் பிரசங்கியாராக மட்டும் அழைக்கலை. உங்கள் வாழ்க்கையோடு நாங்கள் கனெக்ட் ஆகி உங்களை உருவாக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள தேவனுடைய வார்த்தையில் கட்டணும். உங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு கட்டத்திலும் நாங்கள் நிற்கணும். சுக துக்கம் மட்டும் இல்லைங்க, நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகள்லையும் சபை இணைந்து இருக்கணும். அப்படி தான் ஆண்டவர் இணைச்சிருக்கார். அதுதான் சபை ஐக்கியம். இல்லை எங்கள் தலைவலி ஒரு ஜெபம் பண்ணுங்க முடிஞ்சு, அதுக்கு மட்டும் இல்லை பாஸ்டர், ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் சபை உங்களுக்காக இருக்கிறது. அதுதான் சபை ஐக்கியம். பாஸ்டருக்கே தெரியாமல் ஸ்தோத்திரம் ஏதோ ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு முடிச்சுட்டு உட்காந்துருவாங்க சிலர். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும்னு நினச்சேம்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி சொல்லக்கூடாது, தெரியும்ல நினச்சி. நீங்கள் ஒரு இடம் வாங்குறீங்களா, ஊழியக்காரரை கூப்பிட்டு ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணுறீங்களா, ஜெபம் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஒரு வாகனம் வாங்குறீங்களா, சர்ச்சுக்கு வந்து ஜெபம் பண்ணிட்டு போகணும். இதெல்லாம் செஞ்சு பழகுங்க. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க புதுசாக, ஜெபம் பண்ணணும். தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நம்ம செய்யும் போது தான் ஆசீர்வாதம் வரும். சர்ச் வந்து உங்கள் வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டிருக்கு, கலந்துருக்கு. சபையும் நீங்களும் கலந்து இருக்கீங்க. ஆண்டவர் எங்கிட்ட கேட்பாரு, உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சில போர்ஷனில் மட்டும்தான் சபையை இன்வால்வ் பண்ணுவாங்க, சில போர்ஷனை அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. அங்கே ஃபெயிலியர் ஆயிரும். சில காரியங்களை ஒன்றும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, கன்சல்ட் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு செஞ்சு கடைசியில் தோல்வியில் உட்கார்ந்துருப்பாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, சபை ஐக்கியம் எதற்காக? கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நாம் கட்டுவதற்காக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோடு ஐக்கியப்படுறீங்கன்னா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை சபையோடு இணைத்து அவங்கள ஊழியத்துக்குள்ள உற்சாகப்படுத்துங்க. உங்களுக்கு அசிஸ்டண்டாக வச்சிடக்கூடாது. சிலர் அப்படிதான், நமக்கு அசிஸ்டண்ட் அப்படி இல்லை. உங்களை காட்டிலும் அவர்கள் மேலே கிறிஸ்துவுக்குள்ள வளருவதற்கு எதுவா நீங்கள் அவர்களை தேவ சபையோடு இணைக்க வேண்டும்.
இந்த கனெக்ஷன் எதுக்காக தெரியுமா? தரிசனம் நிறைவேறுவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, தரிசனம் நிறைவேறுவதற்காக. சபை ஐக்கியம். இங்கே வந்து நிறைய விசுவாசிகள் கான்டெக்ட் கிடைக்கும், தப்பு இல்லை. இதெல்லாம் எதுக்காகனா தரிசனத்தை நிறைவேற்றணும். நீங்கள் சொல்லணும், இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? 2 ஆத்துமா இந்த மாதத்தில் ஆதாயம் பண்ணணும் சிஸ்டர். நீங்கள் ஒரு ஆளை சந்திங்க, நான் ஒரு ஆளை சந்திக்கிறேன். நம்ம 2 பேரும் என்ன செய்வோம்? ஆத்துமாக்களை சந்தித்து எப்படியாவது ஒரு ஆளை ஞானஸ்நானத்துக்குள்ளே கொண்டு வந்துடுவோம். இப்படி நீங்கள் மற்றவர்களை உற்சாகப்படுத்துறவங்களா இருந்தால் இந்த சபை ஐக்கியம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இல்லைன்னா நமக்கு இது ஆசீர்வாதமாக இருக்காது. சில காரியங்கள் வந்து சில டைம் குறிப்பிட்ட நேரத்தோடு அந்த உறவு முடிஞ்சிடும். கடைக்கு போகிறீங்க, அந்த கடையில் உங்களுக்கு ஒரு ஏதோ ஜவுளி கடைக்கு போகிறீங்க, ஒரு ட்ரெஸ்ஸு வாங்குறீங்க. இந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுக்குறான். நீங்கள் கேட்குறதெல்லாம் எடுத்து கொடுக்குறான். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ எடுத்து கொடுக்குறான். ஆனால் நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த செலக்ட் பண்ணோன்னே அவன் யாரோ நீங்கள் யாரோ, அப்படி தானே? அந்த உறவு அதோட முடிஞ்சு. சபை அப்படி அல்ல. வந்தோம் பாஸ்டர், ஒரு தலைவலி சரியாச்சு. வந்தோம் பாஸ்டர், ஒரு திருமண தடை நீங்கிட்டு, ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிது, அதோட முடிஞ்சில்லை. இது வருகை வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியது. சபை ஐக்கியம் வருகை மட்டும் ட்ராவல் பண்ணக்கூடியது. விடாமல் இருக்க கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், முக்கியமான வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருக்கிறேன். பவுல் சொல்றார், சபைக்கும் ஒரு விசுவாசிக்கும் ஊழியக்காரருக்கும் இருக்கிற கனெக்ஷன் என்ன? எதுக்காக ஆண்டவர் இந்த தொடர்பை ஏற்படுத்தினார்? அவரை அறிகிற அறிவில் விசுவாசி வளரணும். அவரையே அன்றி. நீங்கள் ஏன் ஒருத்தர் உங்களை கனெக்ட் பண்ணுறார் சபையில்? ஸ்தோத்திரம். ஏன் கனெக்ட் பண்ணுறார்? ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணணும், இதெல்லாம் கரெக்ட். ஆனால் எதுக்காக கனெக்ட் பண்ணுறாருனா, நீங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அவரை அறிய வைக்கக்கூடிய நிலையில் செயல்பட வேண்டும். இயேசுவை தவிர வேற ஒன்றையும் அவங்களுக்குள்ள புகுத்தக்கூடாது. நீங்கள் எதை இம்பார்ட் பண்ணுறீங்க? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்குள்ள எதை புகுத்தணும்னா இயேசுவை கொண்டு வரணும். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம் பிரதர், தைரியம் பாருங்க, இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். இயேசுவை நம்புங்க. அரசியல் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட அரசியல் பேசுறதுக்கு இல்லை, நாட்டு நடப்பை பேசுறதுக்கு இல்லை, ஊர் கதை வெட்டி கதை பேசுறதுக்கு இந்த ஐக்கியத்தை தரல. இயேசுவை அந்த விசுவாசி அறிய வேண்டும். அவரையே அன்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை தவிர வேற ஒன்று நம்ம அறிய வேண்டிய அவசியம் இல்லை. விசாரிங்க, தப்பு இல்லை. ஆனால் அவங்க வந்து இயேசுவை அறியணும். என்ன பாஸ்டர், இயேசுவை அறிஞ்சு ரசிக்கப்பட்டது தாங்க சர்ச்சில் இருக்கும்? இல்லை, அவர் அறிய வேண்டிய பிரகாரம் அறியணும். அவரை ரட்சகராக அறிந்தோம், ரட்சகராக அறிந்த உண்மைதான். அவர் ரட்சிக்கிறவர், என்னை ரட்சித்தார். அவரை மீட்பராக அறிந்திருக்கிறோம். இன்னும் அவரை எந்தெந்த விதத்தில் அறியணுமோ அந்த விதத்தில் அறிவதற்கு தான் கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார். இங்கே வந்து நம்ம ஊர் கதை வெட்டி கதை இல்லை, இயேசுவை தான் பேசணும். இயேசுவை குறித்து தான் பேச்சு வரணும். அதான் பவுல் சொல்றார், வேற ஒன்றையும் நான் கமாலியல் பாதத்தில் இருந்தெல்லாம் படித்ததெல்லாம் அறிவிக்க வரல, உலகத்தை பேச வரல, உலக நாட்டு நடப்பை பேச வரல, இயேசுவை பேசுறதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்போ ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட கனெக்ட் ஆகும்போது இயேசுவை குறித்து பேசணும். ஊழியங்களின் வளர்ச்சியை குறித்து, சுவிசேஷம் எப்படி அறிவிக்கலாம், இன்னும் எத்தனை பேர் ஆதாயம் பண்ணுறது சர்ச்சுக்குள்ள, நம்மளை கர்த்தர் வச்சிருக்கார் பிரதர், நம்மளை கர்த்தர் வச்சிருக்கார் சிஸ்டர், எஞ்சிய நாட்களில் நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆண்டவருக்காக, இதைத்தான் பேசணும். ஆமேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் சபையில் இருக்க வேண்டிய உறவு. இதெல்லாம் கடந்து இப்படி நீங்கள் நிற்கும்போது உங்கள் சுக துக்கத்தில் சபை உங்களுக்காக நிற்கும். அதில் மாற்றம் இல்லை. உங்களுக்கு ஒரு கஷ்டமாக 4 பேர் ஜெபம் பண்ண வருவாங்க. எப்படி வருவாங்க தெரியுமா? நீங்கள் அவரை அறிகிற அறிவில் ஒவ்வொருத்தரையும் எக்யூப் பண்ணும்போது, உங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணும்போது, இன்றைக்கி கொடுத்த மெசேஜ் எப்படி இருந்து, கர்த்தர் என்னோட இந்த பாயிண்டில் பேசினார், உங்களோட எதாவது பேசினாரா, இப்படி கேட்டு பாருங்கள். முடிஞ்சோடனே சபை வளர ஆரம்பிச்சிடும்.
கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? அவரையே அன்றி. அது என்னங்க மெசேஜ்? அது அவருக்கு தெரியாதா? எப்போ வழக்கமாக கொடுக்குறது தானே. மெசேஜ் கொடுக்க அவர்கிட்ட சொல்ல வேணும், அவர் பாட்டு கொடுப்பேன். அதனால் அவங்க வேலையே அப்படி முடிச்சிடக்கூடாது. எங்கள் வேலை இதுதான். ஆனால் உங்கள் வேலை என்னென்னா, செய்தி முடிஞ்சோடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து, கர்த்தர் என்னோட இந்த காரியத்தில் பேசினார் பிரதர், இந்த காரியத்தில் என்னோட பேசியிருக்கிறார் சிஸ்டர், உங்களோட ஆண்டவர் என்ன பேசினார், வெளியே சொல்ல முடிஞ்ச சாட்சிகளாக சொல்லுங்கள், 10 பேருக்கு சொல்லுங்கள், இந்த நாள் உபவாச ஜபத்தில் ஆண்டவர் என்னோட பேசினார்னு சொல்லி பாருங்கள். 20 பேர் உங்கள் மூலமாக சர்ச்சுக்கு வருவாங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? நம்ம தான் இந்த சர்ச்சுக்கு விளம்பரம், நம்ம தான் இந்த சர்ச்சுக்கு ஆடு. உங்களை விட்டால் யாருமே இல்லை. நீங்கள் 2 பேர்கிட்ட போய் சொன்னாதான் இங்கே ஒரு சபை இருக்குன்னு உலகத்துக்கு தெரியும். இன்னைக்கு வரைக்கும் இருக்க பிரச்சனை, நமக்கு சந்திக்கிற ஒரு சவால் என்ன தெரியுமா? நிறைய பேர் சொல்லுவாங்க, இதுக்குள்ளே ஒரு சர்ச் இருக்கா, எங்களுக்கு இவ்வளோ நாளாக தெரியலையே. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க, இதுக்குள்ளே இவ்வளோ பெரிய சர்ச் இருக்கா? அப்போ என்ன அர்த்தம்? இதுக்குள்ளே இருக்க நம்ம எங்கேயுமே வெளியே போய் சொல்லலைன்னு அர்த்தம். 2 பேருக்கு டீ குடிக்க இடத்துல சொல்லுங்க, எங்கள் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென் சொல்லி பாருங்களேன், ஒரு ஆமென் சொல்லுங்க. வெறும் கையனாய் பரலோகில் நான் வந்திடேன் இயேசுநாதா, ஆத்மாதாயம் செய்திடவே அருள் மாறியில் நடத்திடுமே. வெறும் கையா சர்ச்சுக்கு வரவே கூடாது. பரலோகத்துக்கு வெறும் கையா என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. எப்படியாவது ஒரு ஆத்மா ஆதாயம் பண்ணிடணும் ஆண்டவரே. எங்க நடத்தையில, இயேசு கிறிஸ்து செய்த ஊழியத்தில் மாத்திரமல்ல, அவருடைய பிஹேவியர்ஸ்னால நிறைய பேர் ஈர்க்கப்பட்டார்கள். அவருடைய பிஹேவியரை குறை சொன்னவங்க ஏறாலும் அதை பற்றி அவர் கவலைப்படலை. நம்ம ஊழியம் செய்யும் போது உண்மையாக இருக்கும்போது 4 பேர் ஏசதான் செய்வாங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அவருடைய நடத்தையை குற்றம் கண்டுபிடிச்சாங்க. இவர் என்ன பாவிகளோட வீட்டில் போய் சாப்பிடாரு, இவர் என்ன தெய்வம், இவர் என்ன பரிசுத்தவான். யூதர்கள் அவங்களை அற்பமாக நினைச்சவங்களெல்லாம் இவர் போய் சந்திக்கிறார், சமாரியா ஸ்திரியோட பேசுறார். அவங்க பார்வையில் தப்பா இருக்கு, ஆனால் அந்த நடத்தையினால் சமாரியா ஊரே இயேசுவண்ட வந்துச்சு. அவருடைய நடத்தை, உங்க நடத்தையினால 2 பேர் சர்ச்சுக்கு வந்தா தான் நாம் சரியான நடத்தையில் இருக்கிறோம் என்பது அர்த்தம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லாமா? திரும்ப சொல்லி அடுத்த பாயிண்ட்ல போறேன். ஆண்டவர் நம்மளை சர்ச்சில் மற்ற விசுவாசிகளோட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறது எதுக்காகனா, தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்காக. அதை மறந்துடாதீங்க, அதை மறந்துடாதீங்க. அதுக்காகத்தான் கனெக்ட் பண்ணி, எங்கள் வீட்டுக்கு அவங்க வரணும், அவங்க வீட்டுக்கு நான் போவேன். இது எதுக்காக? தேவனுடைய தரிசனத்தை நிறைவேற்ற. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை சந்திக்கும் போது சபையை குறித்து, ஊழியத்தின் வளர்ச்சியை குறித்து, இன்னைக்கு ஜெபம் இருக்கு, நம்ம போலாமா, நீங்க வருவீங்களா, என்னை கேட்டிருக்கிறோம், அன்னைக்கு தான் எழுப்புதல் ஆரம்பிக்கும். ஆமென். நம்ம எல்லாம் பேசுவோம், அங்கே பார்த்தியா நாட்டில் இது நடந்து, பேப்பரில் பார்த்தியா இது, எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு கூட்டமா அப்படியா தெரியாது அப்படின்றோம். ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களெல்லாம் கனெக்ட் பண்ணதே என் ராஜ்யத்துக்காகத்தான். அந்த வேலையை செய்யாமல் நம்ம கனெக்டாக இருந்தால் அங்கே பிரச்சனை வரும். சில விசுவாசிகளுக்கு இடையில் உறவுகளில் பிரச்சனை வர காரணம், அவரை மட்டும்தான் பேசணும், அதை தவிர ஊருக்கதை வெட்டி கதை பேசினா இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு நாள் உடஞ்சி போயிடும். அந்த லிமிட்லேயே கொண்டு போயிடணும். அதனால்தான் நான் வீடு விசிட்டிங் போனால் ஆவிக்குரிய காரியங்கள் ஊழியம் இதோடு நிறுத்திடுவேன். இதை கடந்து அரசியலோ உலக காரியத்தையோ பேச இடம் கொடுக்க மாட்டேன். அவங்க குடும்ப காரியங்களை கேட்போம், பதில் சொல்லுவோம், ஒரே ஓட்டம் ஜெபம் பண்ணிட்டு ஓடிடணும். அதுக்கப்புறம் நின்று பேசணும்னு வைங்களேன், பாஸ்டர் வந்தார், இன்னைக்குள்ள அரசியலை பற்றி பேசணும், அதை பற்றி பேசணும், நம்ம மதிப்பே இல்லாமல் போயிடும். அதுக்கப்புறம் அவருங்க நினைப்பாங்க, பாஸ்டர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காரு, நேரம் போகிறதே தேவாட்டு உட்காந்து என்ன செய்வார், பேசிகிட்டு இருப்பார். இல்லை, தேவனுடைய பிள்ளைகளை அவரையே அன்றி தேவனை தவிர வேற ஒன்றை நம்ம என்ன செய்யக்கூடாது, உள்ள புகுத்தக்கூடாது. ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியோட ஐக்கியப்படும் போது ஆண்டவரை குறித்து பேசுங்க, இயேசு செய்த நன்மைகளை பேசுங்க. சிஸ்டர், என் வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த அற்புதம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லுங்க. அவங்க விசுவாசம் பலப்படும், சர்ச்சுக்கு வருவாங்க. இதெல்லாம் செய்யுங்க, சபை வளரும். 3வது எரேமியா 35:6 அங்கே சொல்லப்பட்டிருக்கு, ரேகாபியரின் குடும்பம் சொல்கிறாங்க, திராட்சை ரசத்தை முன்னால் கொண்டு வச்சாச்சு,
குடிங்கப்பான்னு சொல்லியாச்சு, தீர்க்கதரிசியே சொல்லிட்டான், செய்யலை. என்ன சொல்கிறாங்க? 7ஆம் வசனம் 6ஆம் வசனம் கடைசி, ரேகாபின் குமாரனாகிய எங்களுடைய தகப்பன் யோனதாப். இந்த யோனதாப்ல இருந்து தான் இந்த இந்த ஒரு பக்தி உள்ள வாழ்க்கை, இந்த பிரதிஷ்டை, அர்ப்பணம், ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையெல்லாம் வருது. அவன் சொல்றாங்க, நீங்கள் பரதேசிகளாய் தங்குகிற தேசத்தில் நீடித்திருக்கும்படிக்கு. பரதேசியாய் தங்குகிற தேசம், ரேகாபின் குடும்பத்தின் அவனுடைய ரேகாபின் மகன் யோனதாப் சொல்றான் பிள்ளைகள்கிட்ட, பரதேசியா தங்குற இந்த தேசத்துல நம்ம நீடித்திருக்கன்னா. மூன்றாவது, இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்கிற புரிதல். இந்த உலகில் எல்லாரும் சொல்லுங்க, எதுவும் நிரந்தரம் இல்லை என்கிற புரிதல். பரதேசின்னா அது அர்த்தம், எனக்கு இது சொந்தம் இல்லை, எனக்கு இது சொந்தம் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்கு ஒருத்தன் நல்லா போயிட்டான்னா உடனே அவனை திட்டி தீர்த்து, ஐயோ நமக்கு இல்லையா அவனுக்கு இருக்க, நமக்கு இல்லையா அவனுக்கு இருக்க. ஆண்டவர் சொல்ல, எதுவும் இந்த உலகில் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தரம் இல்லை, எதுவும் நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்தில் ஏதாவது நிரந்தரமா இருக்கா சொல்லுங்க? எதுவுமே நிரந்தரம் கிடையாது. அந்த புரிதல் ரேகாபின் குடும்பத்தினருக்கு வர்றதுக்கு யோனதாப் தான் காரணம். நீங்கள் உங்கள் சந்ததிக்கு இந்த புரிதலை கொடுக்க வேண்டும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்குள்ள இருந்தா நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. சின்ன சின்ன காரியத்துக்காக போராட்டம், பிரச்சனை, ஸ்தோத்திரம். ஐயோ அவங்க முன்னேறிட்டாங்களே, நம்ம எப்படி முன்னேறது, நம்மளால முடியலையே. இல்லை, இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லை. ஆமென். ஆண்டவர் தரதெல்லாம் கிருபை. வீடு தந்திருக்காரா, தோத்திரம். இல்லையேன்னு வருத்தப்படாதீங்க, இருக்கிறதுக்காக கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கணும். சொந்த வீடுகளை பிரதிஷ்டை பண்ணணும், வாகனங்களை வாங்கணும், உங்க தேவைகள் சந்திக்கப்படணும், ஊழியத்துக்கு நீங்க நல்லா கொடுக்கணும். உங்களை ஆண்டவர் அப்படி எல்லாம் ஆசீர்வதிக்க நான் தினமும் ஜெபம் பண்றேன். ஆனா அதே நேரத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். ஆமென். எதுவும் நிரந்தரம் கிடையாது, அதை மட்டும் புரிஞ்சுக்கிடுங்க. இன்னைக்கு இருக்கிற மனுஷன் நாளைக்கு உங்களை மறந்துடலாம். யோசேப்போடு எத்தனை வருஷம் தெரில, சிறைச்சாலையில் இருந்த எவ்வளோ நாட்கள்னு தெரில, சிறைச்சாலையில் இருந்த அந்த மனிதர்கள், அவனோட எத்தனையோ பேர் கைதிகளாக இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஆனால் யாரும் அவன் கூட, ஸ்தோத்திரம், கடைசி வரை ட்ராவல் பண்ணாங்களா? இல்லை. சகோதரர் ட்ராவல் பண்ணாங்களா? இல்லை. எதுவுமே பெர்மனன்ட் இல்லை, எதுவுமே பெர்மனன்ட் இல்லை. நம்ம கூட இருக்கிற எல்லாரும், ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு தந்த ஆசீர்வாதம். நல்ல உறவுகளை தந்தா கர்த்தரை தோத்திரம் பண்ணுங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் நம்மளே நிரந்தரம் கிடையாது, நமக்கு நிரந்தரமானது பரலோக ராஜ்யம். அந்த புரிதல் உங்களுக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு நிறைய நேரம் அந்த புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க, ஏதோ வாழ்க்கையில் இழந்தது போல. ஸ்தோத்திரம், என்னெல்லாமோ செய்கிறாங்க. இல்லை, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலையில் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் யோசேப்போடு இருக்கிறான். பானபாத்திரக்காரனுடைய தலைவன், ஸ்தோத்திரம், அவன் கூட சிறைச்சாலையில் இருக்கிறான். ஆதியாகமம் 40 அதிகாரத்தில் இருக்கிறது. ஸ்தோத்திரம். சுயம்பாகியும் போகிறான், சுயம்பாகிகளின் தலைவன், பானபாத்திரக்காரனுடைய தலைவன். 2 பிரதானிகள் மேலே ராஜா கோபப்பட்டு தூக்கி ஜெயிலில் போடுறார். ஸ்தோத்திரம். அவங்கள யோசேப்பு வைக்கப்பட்டிருந்த இடத்துல தான் இவங்களை கொண்டு வைக்கிறாங்க. யோசேப்பின் வசத்தில் அவங்கள ஒப்பு கொடுக்குறான். அவன் தான் விசாரித்து வர்றான். ஸ்தோத்திரம். அநேக நாள் காவலில் இருந்தாங்க. 4ஆம் வசனத்தில் பாருங்க, ரொம்ப நாள் இருந்தாங்க. எவ்வளோ நாள் இருந்தாங்கன்னு தெரியல, நிறைய நாள் இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் கனவு கண்டான் 2 பேரும். 3 நாளில் ஒருத்தனை ராஜா கொல்லுவார், ஒருத்தனை ராஜா என்ன செய்வார், திரும்ப மேலே அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்த போகிறார். உயர்த்தப்பட்டதுக்கப்புறம் பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மறந்து போனான். 2 வருஷம் ஆயிட்டு. ஆதியாகமம் 41:1 இருக்கு. அப்போ ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணவனும் மறந்து போயிட்டான். இவன் தான் அவனுக்கு அர்த்தம் சொல்கிறான்.
எவ்வளோ நாள் இருந்தான்னு தெரியாது. நெடுநாளாக இருக்கிறான், இவன் கூட இருக்கிறான். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். 4வது, நிறைய விளக்கம் கொடுக்கலாம், டைம் இல்லை, 6ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. இவங்களுக்கு இருந்த ஒரு அனுபவம் என்னன்னா, என்னோட விருப்பம் 4வது, நீடித்து வாழ வேண்டும் என்கிற விருப்பம். நல்ல விருப்பம் தானே, நீடித்திருக்க வேண்டும் என்கிற விருப்பம். அவங்களே சொல்றாங்க, பரதேசியா தங்குற தேசத்துல நீடித்திருக்கும்படிக்கு. வாழ்நாள் நீடித்திருக்கன்னா இங்க சொல்லப்பட்டிருக்கு, உங்க பிள்ளைகளும், நீங்க மட்டும் இல்லை, உங்க பிள்ளைகளும் இந்த பிரதிஷ்டையோடு ஆவிக்குரிய ஜீவியத்தில் இருந்தால் தான் ஆயுசு நாட்கள் அதிகமாகுமா, தீர்க்காயுசோட வாழ முடியும். தேவனை குறை சொல்லிட்டு, சர்ச்சை குறை சொல்லிட்டு, பாஸ்டரை குறை சொல்லிட்டு, ஸ்தோத்திரம், நம்ம லைஃப்பில் ஆசீர்வாதமாக நீடித்திருக்க முடியாது. அப்போ நீடித்து வாழணும் அப்படின்னா இந்த பிரதிஷ்டையோடு இருக்கணும். யோனதாப் எப்படி இருந்தானோ அந்த பிரதிஷ்டையோடு அந்த சந்ததி இருக்குது, அந்த பிரதிஷ்டையோடு அந்த சந்ததி வாழுகிறது. அவங்க சொல்றாங்க, என் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சரசம் குடியாமலும், வீட்டை கட்டாமலும், விதையாமலும், திராட்சை தோட்டத்தை நாட்டாமலும், அதை கையாளாமலும் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களிலே குடியிருப்பீர்களாக என்று உங்களுக்கு கட்டளை இடுகிறார். எங்களுக்கு கட்டளை இட்டார். யோனதாப் சொன்னாரு, நீங்க எப்படிதான் வாழணும், நீங்க எப்படிதான் வாழணும், நீடித்திருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு கொடுத்த வரைமுறைக்குட்பட்டு வாழ்கிற வாழ்க்கை. 4வது குறிப்பு, உங்க வாழ்நாள் நீடித்திருக்கன்னா தேவன் நமக்கு கொடுத்த அந்த வரைமுறை, அந்த லிமிட்டுக்குள்ளதான் வாழணும். லிமிட்டை தாண்டி போனா பிரச்சனை. ஸ்தோத்திரம். நாங்களும் எல்லா நாட்களிலும் எங்கள் ஸ்திரீகளும் குமாரரும் எங்கள் குமாரத்திகளும் இப்படிதான் வாழ்றோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. 5வது கடைசியா எரேமியா 35:7, இவர்கள் மாதிரிகளாய் வாழ்ந்தார்கள். மாதிரிகளா வாழ்ந்தாங்க. நீங்க ரோல் மாடலா இருக்கன்னா உங்க லைஃப்ல நீங்க டிஃபரெண்டா வாழ ஒப்பு கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகளை இந்த பகற்காலத்தில் ஆண்டவர் உங்களோட பேசுறாரு. மாதிரியா வாழ்ந்த குடும்பம், மற்றவர்கள் இவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இந்த குடும்பம் இருந்தது. மற்றவர்கள் இவர்களை பின்பற்றக்கூடிய நிலையில் இந்த குடும்பம் இருக்கிறது. உங்க வாழ்க்கையை மற்றவங்க பின்பற்ற அளவில் நீங்க இருக்கணும். உங்க ப்ரேயரை மற்றவங்க பார்த்து ஃபாலோ பண்ணும். நீங்க ஒரு ரோல் மாடலாக மாறிடுங்க, ஒரு ரோல் மாடலாக மாறுங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த குடும்பம் யோனதாப்ல இருந்து சந்ததி சந்ததியாய் இந்த கர்த்தருக்கு உண்மையாய் வாழ்ந்தார்கள். கிமு 850 பழைய ஏற்பாட்டில் வருஷங்க குறைஞ்சிட்டே வரும். கிமு 600 வரை, ஸ்தோத்திரம், இவங்க கிட்டத்தட்ட 250 ஆண்டுகள் இதே நிலையில் இந்த குடும்பம் வாழ்ந்துருக்கு. 250 இயர்ஸ்னா கணக்கு பண்ணுங்க, 2 நூற்றாண்டை கடந்தாச்சு, எத்தனையோ தலைமுறைகளை பார்த்தாச்சு. யோனதாப் போட்ட விதை அந்த ரேகாபின் குடும்பம் கர்த்தரை இதுவரை பற்றி கொள்ளுகிறது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? எரேமியா தீர்க்கதரிசி வரும்போது சொல்றாங்க, என்ன சொல்லப்படுது? நீ போய் திராட்சை ரசத்தை ஊற்றி வை, குடங்குடமா ஊற்றி வை. குடிக்காங்களான்னு பாரு. குடிக்கல. ஆண்டவர் சொல்றாரு, இதை அவங்களுக்கு ஒப்புமையா எடுத்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் நான் சொல்றத கேட்கல, யோனதாப் சொல்றத இந்த ரேகாபின் குடும்பம் கேட்குது. எரேமியா 35:14 திராட்சரசம் குடியாதபடிக்கு ரேகாபின் குமாரனாகிய யோனதாப் தன் புத்திரர் கட்டளையிட்ட வார்த்தைகள் கை கொள்ளப்பட்டு வருகிறது. எத்தனை வருஷம்? 250 வருஷங்கள் கை கொள்ளப்பட்டு வருது. அவர்கள் இந்நாள் மட்டும் அதை குடியாமல் தங்கள் தகப்பனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறாள். ஆனாலும் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்து கொண்டே இருந்தும் எனக்கு கீழ்ப்படியாமல் போனீர்கள். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து வருத்தப்படுறார். ஒரு மாடலை வச்சுட்டாரு இவங்களை. பாருப்பா, 250 வருஷமா அந்த குடும்பம் எனக்கு மகிமையா வாழுது, என் வார்த்தை கீழ்ப்படிந்து இருக்கிறாங்க, நீங்க நான் சொல்றதை கேட்கவே இல்லைங்கிறார்.
சில குடும்பங்களை ரோல் மாடலாக பைபிள் எடுங்க. ஆண்டவரை இவங்களை போல நாங்கள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை தாரும். ஒரு சேலஞ்சோட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரை இப்படி இருக்க உதவி செய்யும். 5 காரியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற வாழ்நாளில் யெகூ வாழ்ந்த நாட்களில் யோனதாப் வாழ்கிறான். 250 ஆண்டுகள் ஓடினது. ஆனால் சந்ததிகள் அதை கை கொண்டு வருகிறது. தலைமுறைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கன்னா, தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தலைமுறைகளும் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சாதான் ஆசீர்வாதம் நிலைத்திருக்கும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? நம்ம என்னதான் தியாகம் பண்ணி என்ன செஞ்சாலும் தலைமுறைகள், சந்ததிகள் அந்த வழியில் நடக்கலைன்னா எல்லாம் மிஸ் ஆயிரும். அந்த வழியில் நம்ம சந்ததியும் நடக்கிற நிலையில் ஆண்டவர் எங்கள் கிருபைகளை தாரும் என்று எல்லாரும் இருக்கிற இடத்தில் எழுந்து நின்று